Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th chemistry chapter 11 hydroxy compounds and etherல வந்து chemical properties of alcohols பார்க்கலாம். ஸோ மொத்தம் 5 chemical property இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா react with hydrohalic acid. ஸோ hydrohalic acidனா இப்போ நம்ம HCl, HBr, HFன்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து hydrohalic acid. ஸோ நெக்ஸ்ட் dehydration. ஸோ டீஹைட்ரேஷன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் H2O ரிமூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷனில் மொத்தம் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹால்ஸுக்கும் ஆக்சிடேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் நேமிங் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். நீங்கள் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் படித்தாலே பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனும் ஈஸி தான். ஸோ இது நம்ம ஹியூமன்ஸு அண்ட் அனிமல்ஸில் எப்படி ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்றத ஆல்கஹால் வச்சு சொல்கிறது. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹாலில் ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பார்க்கலாம். ஸோ HCl அண்ட் HBr நம்ம பார்த்தோம்ல ரியாக்ட் வித் ஹைட்ரோஹாலிக் ஆசிடில். ஸோ இங்கே பார்த்தோன்னா 1 டிகிரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ஸோ 1 டிகிரி ஆல்கஹால். ஸோ இதான் வந்து 1 டிகிரி ஆல்கஹால், அதாவது எத்தனால். ஸோ இது கூட நம்ம இப்போ வந்து HBr ஆட் பண்ண போகிறோம். ஸோ HBr ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஹெச்சும் பிஆரும் பாண்டில் இருக்குல்ல, ஸோ இந்த ஹெச்சும் ஓஹெச்சும் வாட்டராக வெளியே ரிலீஸ் ஆகிடும். ஸோ இங்கே என்னென்னா மைனஸ் ஆஃப் H2O. ஸோ இந்த இடத்துல இந்த பிஆர் போய் இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ஓகேவா? அப்போ CH3 CH2 அண்ட் பிஆர். ஸோ இது வந்து ப்ரோமோ ஈத்தேன். ஸோ இதுதான் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், அதாவது ஹைட்ரோஹாலிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது இதுதான் நடக்கும். இதே வந்து நான் HCl யூஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல அதே தான் வாட்டர் ரிமூவ் ஆகும் அண்ட் இங்கே பிஆருக்கு பதிலாக Cl ரிப்ளேஸ் ஆகும். அப்போ குளோரோ ஈத்தீன்ற ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ வந்து டீஹைட்ரேஷன் பார்க்கலாம். டீஹைட்ரேஷனாலே ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரை ரிமூவ் பண்ணுறோனாலோ ஆட் பண்ணுறோனாலோ நம்ம கேட்டலிஸ்ட்டாக வந்து சல்ஃபியூரிக் ஆசிடை தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து 1 டிகிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். ஸோ 1 டிகிரி ஆல்கஹால், அதாவது எத்தனால். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரிமூவ் பண்ணுறனாலும் ஆட் பண்ணுறனாலும் சல்ஃபியூரிக் ஆசிடை தான் யூஸ் பண்ணணும். வித் 433 கெல்வினில் யூஸ் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும் ஆக்சுவலி அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இதோட ஸ்ட்ரக்சர் கவனிங்க. ஸோ இந்த எத்தனாலை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வாட்டர் ரிமூவ் ஆக போகுது. எப்படி வாட்டர் ரிமூவ் ஆகும்னா, இந்த கார்பனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இங்கே இருக்கிற இந்த OH இது மொத்தமாக வெளியே போயிடும். ஸோ இது மொத்தமாக வந்து வாட்டராக இங்கே வெளியே போயிடுச்சுன்னா பை ப்ராடக்ட் இங்கே வாட்டர். ஸோ இங்கே என்ன ஆகும், இந்த பாண்ட் இங்கே இருக்கிற இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே டபுள் பாண்ட் க்ரியேட் ஆகும். அப்போது இங்கே CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ இது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு ஹைட்ரஜன் இங்கே OH சேர்ந்து வாட்டர் வெளியே போயிடுச்சு. ஸோ டீஹைட்ரேஷன் நடந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கிற இந்த பாண்ட் மேலே ஷிஃப்ட் ஆகி ஈத்தீனை க்ரியேட் பண்ணியிருக்கு. இது பேர் வந்து ஈத்தீன். ஓகேவா? இதுதான் டீஹைட்ரேஷன். இப்போ வந்து ஆக்சிடேஷன் பார்க்கலாம். ஸோ ஆக்சிடேஷன் வந்து 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 3 ஆல்கஹால்ஸுக்குமே ஆக்சிடேஷன் நடக்கும். பட் 3 டிகிரி ஆல்கஹால் வந்து கரெக்ட் டெம்பரேச்சர் இருக்கும்போது தான் ஆக்சிடேஷன் நடக்கும், இல்லைனா அது ஆக்சிடேஷனுக்கு அண்டர்கோஸ் ஆகாது. ஸோ மெயினாக இதில் கேட்டலிஸ்ட் KMnO4, K2Cr2O7, Na2Cr2O7 இதெல்லாம் தான் ஆக்சிடேஷனுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ரீஏஜென்ட்ஸ். ஸோ நம்ம புக்கில் வந்து Na2Cr2 தான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 டிகிரி ஆல்கஹால் பார்க்கலாம். ஸோ 1 டிகிரி ஆல்கஹாலுக்கு வந்து எத்தனால எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ CH2OH. ஸோ இது வந்து எத்தனால். ஸோ இதை இப்போ ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் Na2Cr2O7. ஸோ இங்கே என்ன ஆகும்னா இந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிடேஷனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டராக ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், OH இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகி ஆல்டிகல் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அசிட்டால்டிகல். இதோட IUPAC நேம் வந்து எத்தனல். ஓகேவா? இதோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம்னா 6C டபுள் பாண்ட் OH. இதுதான் ஆல்டிகலோட ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இந்த ஆல்டிகலை திரும்ப ஆக்சிடைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது Na2Cr2O7 அதே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா,
இங்கே இருக்கிற ஆக்சிஜன் இங்கே அட்டாச் ஆகி ஆசிட் ப்ரிப்பேர் ஆகும். அப்போ CH3 C டபுள் பாண்ட் H. ஸோ இது பேர் வந்து அசிட்டிக் ஆசிட். அதாவது நம்ம டேபிள் வினிகர் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் அசிட்டிக் ஆசிட். ஸோ ஆசிடோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து 6COOH. ஸோ இந்த ஆல்டிகைல ஆசிடு கீட்டோன் இதெல்லாம் வந்து 12th சாப்டரில் ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா இப்போ பார்த்தோம்னா 2 டிகிரி ஆல்கஹால் பார்க்கலாம். ஸோ 2 டிகிரி ஆல்கஹாலுக்கு வந்து ப்ரொப்பன் 2ஆல் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ CH2OH. ஸோ இது வந்து ப்ரொப்பன் 2ஆல். ஸோ இதையும் அதே ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் Na2Cr2O7. ஸோ இங்கே என்ன ஆகும்னா, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கா, இந்த 2 ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து அதே மாதிரி வாட்டர் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் ஒரு பாண்டு இருக்கும்ல, அந்த பாண்டு கீழே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ கீழே ஷிஃப்ட் ஆன உடனே இங்கே ஒரு கீட்டோன் குரூப் ஃபார்ம் ஆகும். ஸோ கீட்டோன் குரூப்போட ஜென்ரல் ஃபார்ம் வந்து R பாண்டு C டபுள் பாண்டு OR. இதுதான் வந்து கீட்டோனோட ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா ப்ரோப்பெனோன். ஓகேவா? ஸோ இது வந்து கீட்டோனை ஃபார்ம் பண்ணும். அப்போ வந்து 1 டிகிரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது எத்தனால் ஃபார்ம் ஆச்சு, 2 டிகிரியை பண்ணும்போது கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கீட்டோனை அகெயின் ஆக்சிடேஷன் பண்ணும்போது அதே Na2Cr2O7 யூஸ் பண்ணும்போது அதே அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் ஆகும். ஓகேவா? ஸோ அசிட்டிக் ஆசிட் ஆசிடோட ஜென்ரல் ஃபார்ம் இங்கேயே கொடுத்துருக்கேன், 6 பாண்டு C டபுள் OOH. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 டிகிரி ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆல்டிகேல் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆசிட், 2 டிகிரி ஆக்சிடைஸ் பண்ணும்போது கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆசிட் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். இப்போ வந்து டெர்ஷரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது அல்கின் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணுறோமா, 1 டிகிரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் டு ஆல்டிகேல் ஆக்சிடைஸ் டு ஆசிட், 2 டிகிரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் டு கீட்டோன் இஸ் ஆக்சிடைஸ் டு ஆசிட். ஓகேவா? ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், ஒரு நேமிங் ரியாக்ஷன். ஸோ இது என்னென்னா, நம்ம ஆக்சிடேஷனில் 2 டிகிரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது கீட்டோன் குரூப் கிடைக்கும். அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து மாறி இருக்கும். அதாவது இப்போ பார்த்தோம்னா வந்து CH3. ஸோ இது என்னது, ப்ரொப்பன் 2ஆல் 2 டிகிரி ஆல்கஹால். ஸோ இது கூட நம்ம என்ன ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம்னா CH3S CH3 டபுள் பாண்ட் O, அதாவது DMSO. ஸோ DMSOன்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடுன்னு அர்த்தம். ஸோ அண்ட் இதை ஃபாலோவிங்காக வந்து Cl வித் டபுள் பாண்ட் O. இதை வந்து ஆக்சைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கூட ரியாக்ட் பண்ணணும் வித் ட்ரைஎத்தில் அமீன் கூட ரியாக்ட் பண்ண விடும்போது இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, இதுதான் மெயின். ஸோ இதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கீட்டோன் கிடைக்கும். ஸோ அந்த கீட்டோனோட ப்ராடக்டை ஃபஸ்ட் எழுதிடணும், CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஓகேவா? இந்த மூணுமே வந்து ஜஸ்ட் ஏஜென்ட் டு கன்வெர்ட்டிங் த ஆல்கஹால் டு கீட்டோன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரொப்பன் 2ஆல் இல்லை, இது ப்ரொப்போனோன், ஏன்னா இது கீட்டோன் குரூப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பை ப்ராடக்ட் எப்படி எழுதணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் இது ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஓகேவா? அதாவது இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதை எப்படி எழுதணும்னா CH3 the twice of S. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே ஒரு O இருக்குல்ல, இந்த ஓவும் இங்கே இருக்கிற ஒரு கார்பன் அண்டு ஆக்சிஜன் சேர்ந்து CO2வாக வெளியே வரும். அண்ட் இந்த இடத்துல ஒரு C டபுள் பாண்ட் O இருக்குல்ல, இது கார்பன் மோனாக்சைடாக வெளியே வரும். அண்ட் 2 ஹைட்ரஜன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இந்த ப்ரொப்பன் 2ஆல் வந்து ஆக்சிடைஸ் பண்ணி கீட்டோனாக மாற்றும் போது 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த 2 ஹைட்ரஜனும் வெளியே போய் தான் நமக்கு கீட்டோனை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 ஹைட்ரஜன் இங்கே இருக்கிற இந்த 2 குளோரினோட சேர்ந்து 2 moles ஆஃப் HCl க்ரியேட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த மூணுமே வந்து ஜஸ்ட்டு அந்த
அந்த ப்ராசஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. மெயினாக இந்த ஆல்கஹாலை ஆல்டிகலாக கீட்டோனாக மாற்றுறதா நம்மளோட மெயின் ப்ராசஸ். ஸோ பை ப்ராடக்ட் வந்து நமக்கு எழுதணுன்ற அவசியம் இல்லை, பட் எப்படிலாம் பிரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இதுதான் ஸ்வோன் ஆக்சிடேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். ஓகே, வந்து பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் பார்க்கலாம். ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனில் வந்து ஆல்கஹால் இட்ஸ் கன்வெர்ட் டு ஆல்டிகல், அதாவது 1 டிகிரி ஆல்கஹாலை வந்து ஆல்டிகலாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இதில் NADன்னு ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த NADன்றது லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கோ என்சைம்ஸ். ஓகேவா? இந்த கோ என்சைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது செல்லுக்கும் டிஎன்ஏக்கும் எனர்ஜிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இது இல்லாமல் வந்து டிஎன்ஏவை ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ டிஎன்ஏல ஏதாவது டேமேஜஸ் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு NAD தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு கேட்டலிஸ்ட்டாக வந்து ADH. ஸோ இந்த ADHன்றது என்னென்னா 1 டிகிரி 2 டிகிரி ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட் தான் இது. ஸோ இந்த இடத்துல ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா, 1 டிகிரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணாலே ஆல்டிகேல் தான் கிடைக்கணும். ஸோ ஆல்டிகேலை எழுதிடணும். ஸோ இந்த இடத்துல இந்த 2 ஹைட்ரஜன் வந்து வெளியே போயிருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த 2 ஹைட்ரஜனும் வெளியே போகும். என்ன ஆகும்னா, ஒரு ஹைட்ரஜன் வந்து இதில் ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்கே இந்த NAD கூடயும் என்னோட இங்கே NAD ப்ளஸ் வரும். ஸோ என்னோட ஹைட்ரஜன் தனியாக போயிடும். ஸோ பார்த்தோம்னா NADHம் அண்ட் ஹைட்ரஜன் பாசிட்டிவ். ஸோ இது வந்து எத்தனால் நமக்கு தெரிஞ்சது, அண்ட் இது வந்து எத்தனல். ஸோ எத்தனல். ஓகேவா? இந்த NADHன்றது ஒன்றுமே இல்லை. இங்கே நம்ம NADனா என்னன்னு பார்த்தோமோ அதோட ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேட்டலிஸ்ட். இந்த ரியாக்ஷனில் இதுதான் மெயின். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.